Friends, welcome back to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அடுக்கு ஜாலர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் தேங்காய் ஒரு மூடி எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துர்க்கேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் அரைச்சிருக்க கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்ததுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எதுல மாவு கரைக்க போறோமோ அதுல வந்துட்டு 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அண்ட் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கையால் முடிகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி நல்லா அடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டி கூட இல்லாமல் நமக்கு சூப்பராக வந்து அந்த மாவு கிடைக்கும். அதனால இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி வச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மாவு வந்து இது ரெடி ஆகிடும். இது மாதிரி தான் நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். அதில் கீ வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கீ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பை நான் அரைச்சி இந்த பவுடரையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டாணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. முள் இல்லாத சிக்கன் 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க இது மாதிரி துருவி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 துருவி இது கூட சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ இது கூட நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சிக்கன்லாம் நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா சூப்பராக அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மல்லி இலை தூவி அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஜாலர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த மாதிரி ஜாலரி கப் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் எல்லாமே செஞ்சு அதை நம்ம இதுக்குள்ளே ஊற்றி நம்ம டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி ஜாலர் சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எதில் ஜாலர் செய்ய போகிறோமோ அதில் டிஷ்யூ வச்சு நல்லா அந்த கீயை வந்துட்டு நல்லா அந்த நெய்யை வந்துட்டு எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஜாலர் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க.
திருப்பி போடலாம் தேவையில்ல. ஒரு சைடு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்சாக ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். முட்டையை நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பண்ணுவேன். அது எப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓரத்துலலாம் நல்லா முட்டையை போட்டுக்கணும். நீங்கள் நடுவில் போடணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சைட்ஸில் மட்டும் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்ஸ்லாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாலரை இதில் போட்டு நான் செய்கிற மாதிரி ப்ராசஸிங் செஞ்சுக்கோங்க. அடுக்கு ஜாலர் மேலே முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், சுவையான அடுக்கு ஜாலர் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிக்கன்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் வாயில் பட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.